எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். முதலாளி நானு. நிறைய இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கு நாங்கள் டிஸ்கஸ் பண்றதுக்கும். ஃபர்ஸ்ட் வந்து செலக்டர்ஸ் பத்தி பேசியிருக்காரு. ஷம்மி வந்து கம்யூனிகேஷன் வந்து கொடுக்கறத பத்தி சொல்லியிருக்காரு. நான் வந்து 4 டே மேட்ச்லாம் விளையாடுறேன், அப்புறம் ஓடிஐக்கு ஃபிட்டா இருக்கேன் தானே அர்த்தம். கேட்டா தானே சொல்ல முடியும், கேட்காம எப்படி வழி சொல்றது ஊருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஷம்மி. ரஹானேவும் தன்னுடைய கருத்துக்கள் வந்து பரிமாறி இருக்காரு செலக்டர்ஸை பத்தி. இந்த மாதிரி வந்து நிறைய பேர் கொந்தளிக்கிறாங்க. பேசுறவங்கலாம் வந்து சாதாரண பிளேயர்ஸ் கிடையாது. ஷம்மி ஹஸ் பீன் அ வெரி லாயல் சர்வெண்ட் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட். நிறைய வேர்ல்ட் கப் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு இந்தியாவை. அதே மாதிரி தான் ரஹானேவுமே இந்தியாவை லீட் பண்ணியிருக்காரு. ஒரு ஃபேமஸ் ஆஸ்திரேலியா சீரீஸ்ல நிறைய இந்தியாக்காக விளையாண்டுருக்காரு. இவங்க எல்லாமே இப்படி சொல்லும்போது வந்து யோசிக்க வைக்குது இதை பத்தி. ஃபேவரட்டிசம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுது. அது எல்லா டைம்லயும் இருக்கிறது தான், இப்ப பண்றது கிடையாது. நத்திங் டு பின் பாயிண்ட் அட் எனிபடி. பட் இந்த மாதிரி ஃபார்மர் பிளேயர்ஸ்லாம் வந்து இப்படி ஓப்பனா பேச ஆரம்பிக்கிறப்போ வந்து இட்ஸ் பிகமிங் மேட்டர் ஆஃப் டிஸ்கஷன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஃபேர் பாயிண்ட் தான். இவங்க வந்து கரண்ட் பிளேயர்ஸ், ஐ மீன் யாரெல்லாம் அவைலபிள் இருக்காங்களோ அவங்க தான் கூப்பிடுறாங்க. பழைய பிளேயர்ஸ் இருந்தால் அப்படியே மறந்துடலாம் முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். டம்மியை வந்து அவங்க கூப்பிட்டு ஃபிட்னஸ்க்கு அவங்க என்சிஏ போய் ஃபிட்னஸ் ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லியிருக்கலாம். ஃபிட்னஸ் ப்ரூவ் பண்ணா அதுக்கப்புறம் மேட்ச் ஃபிட்டா அதுக்கப்புறம் செலெக்ஷன்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம் அந்த டெஸ்ட்டுக்கு. ஆனால் இவங்க டெஸ்ட்ல வந்து ஏற்கனவே இப்போ பும்ரா இருக்க அவங்க 2 பேர் பிரசித்தும் சிராஜ் இருக்கிறதுனால they don't even want to considerன்ற மாதிரி கம்ப்ளீட்லி டேக்கன் him off the list. அதே மாதிரி ஓடிஐஸ்க்கும் இப்போ ஆக்சுவலா இந்த இது கன்சிடர் பண்ணிருக்கலாம். ஏன்னா இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர், இட் ஹவ் பீன் ஹெல்ப்ஃபுல் இன் ஆஸ்திரேலியா. பட் அகெயின் அவங்க என்ன டிஸ்கஸ் பண்றாங்க, எந்த ஆஸ்பெக்ட்ல டீம் எடுக்கிறாங்கன்னு அவங்களுக்கு மட்டும் தான் வெளிச்சம். மட்டும் என்ன நினைக்கிற? இல்ல கடைசியா சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் நல்லா விளையாடினாரு, அவர் கீழே எடுத்தார், அதெல்லாம் ஓகே. பட் ஐபிஎல்ல அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாருன்னு தெரிஞ்சுது. ஹி வாஸ் டெஃபினெட்லி நாட் ஃபிட் எனஃப். அதுக்கப்புறம் அவர் வந்து சொல்றாரு, நான் இது துலீப் ட்ரோஃபி விளையாடினேன், 4 டே 5 டே விளையாடினேன்னு. அந்த 5 டேல வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஆப்போனன்ட் வந்து 658 for 4 அடிச்சாங்க. அவர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து 20 ஓவர் போட்டு ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 90 கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒன்றும் பெருசா நிறைய ஓவர்ஸ் போடல. அவர் விளையாடுறாரு, அதெல்லாம் ஓகே. பட் அந்த அளவுக்கு பழையபடி இல்லை. ஸோ ஹி ஹேஸ் டு கோ அவுட் அண்ட் ப்ரூவ் ஹிம்செல்ஃப். அதாவது என்ன சொல்றது, நம்ம வந்து கிரிக்கெட் ஃபிட்னஸ் வந்து நம்ம பேட்ஸ்மேன் வந்து வேற மாதிரி பார்க்கலாம். ஓகே, ஃபிட் ஆயிட்டாங்க அப்படின்றது. பட் பவுலர்ஸ் வந்து, அதுவும் ஸ்பெசிஃபிகலி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து ஃபிட்னஸ் வந்து ஜஸ்ட் ஒரு நான் இன்ஜுரியிலேருந்து ரெக்கவர் ஆகிட்டேன்னு இல்லை. பர்டிகுலர்லி அவர் ஏஜுக்கு ஹி ஹேஸ் டு ப்ரூவ் ஹி ஹேஸ் காட் த ஜிப்பு அந்த மாதிரி பழையபடி போடுறாருன்னு ப்ரூவ் பண்ணணும். அது இல்லாமல் சும்மா எடுக்க முடியாது. அவர் பெரிய நல்லா ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, எல்லா ஐசிசி இதுலேயும் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் ஓகே. பட் கடைசியாக ரீசெண்ட் இதை நம்ம யாட்ஸ்டிக் எடுத்து பார்த்தோன்னா ஐபிஎல் அந்த 10 மேட்ச்ல ஏதாச்சும் ஒரு மேட்ச் ஒரு நல்லா பெர்ஃபார்ம் போட்டாருன்னா இல்லை. ஸோ சரிடா, அதான் வெற்றி. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஷம்மி மாதிரி ஒருத்தர் இப்ப இந்த சீரீஸ்லாம் இருக்குல்ல, 4 டே ஆடுறாரு அப்படின்னா மேட்ச் ஃபிட்னஸ் நீங்க ஒரு வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ்க்கு உங்களை எடுக்கிறோம், இப்போ பும்ராவையும் ரெஸ்ட் பண்ண மாதிரி ஆச்சு, எடுக்கிறோம், நீங்க வந்து போட்டு காமிங்க உங்க மேட்ச் ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அவர் வந்து அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம் இல்லையா? அவர் என்ன யாட் ஸ்டிக் எதிர்பார்க்கறான்னா, இப்ப நீங்க பும்ரா வந்து அடிக்கடி ரெஸ்ட் பண்றீங்க, பேக் ரெஸ்ட்னு சொல்றீங்க. பட் யூ டோன்ட் ஆஸ்க் ஹிம் டு ப்ரூவ் மேட்ச் ஃபிட்னஸ். உண்மையா இல்லையா? யூ டோன்ட் ஆஸ்க் ஹிம் நீ ஒரு சீரீஸ் விளையாடு, நீ பேக் பெயின் இன்ஜுரிக்கு அப்புறம் வர, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு மேட்ச் இருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்றது இல்லையே. அப்ப நீ ஒரு ஸ்கேல் வச்சேன்னா, நீ சொல்றது ஸ்டார் டச் வச்சுக்கூடாது அப்படின்னு சொன்னா, யூ ஹேவ் டு கீப் எவ்ரிஒன் இன் தி சேம் ஸ்கேல் தானே. அப்போ பும்ராக்கு ஒரு நியாயம், இவருக்கு ஒரு நியாயமா? அப்படின்ற பும்ராவையும் கூட விட்டுலாம் வெற்றி. இவங்க ஆள் இல்லாம தானே இருக்காங்க. தே ஆர் பிக்கிங் சம்படி லைக் அன்சுல் கம்போஜோ, நிறைய பேர்ல இப்ப எடுத்துட்டு இருக்காங்க. பிரசீதுக்கு கன்சிஸ்டன்டா சான்ஸ் கொடுக்குறாங்க. நிறைய பேர் கொடுக்கும்போது ஷம்மி அட்லீஸ்ட் இவன் மட்டும் சொல்ற மாதிரி இப்ப நீங்க ஜிப் இருக்கா இல்ல பழைய மாதிரி இருக்காரா, ரிதம்ல இருக்காரான்னு பாக்குறதுக்கு அட்லீஸ்ட் ஸ்குவாட்ல கூட இல்லையே ஷம்மி. அவர் இருந்தாரா தான் டீமோட ட்ரெயின் பண்ண முடியும், நெட்ஸ்ல பவுலிங் போட முடியும். அவர் நான் 4 டே மேட்ச் விளையாடுறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு மதிப்பே இல்லை. நான் வந்துட்டேன், திருப்பி கிரிக்கெட் விளையாடுறேன், காம்படிட்டிவ், ஹேட் அ புவர் ஐபிஎல், லெட்ஸ் அக்செப்ட் இட் அண்ட் தட்ஸ் ஃபைன். பட் அதுக்கப்புறம் அவர் கண்டினியூஸா விளையாடுறாரு, ஹி வாண்ட்ஸ் டு பி பேக் இன் த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிறப்ப அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கொடுக்கணும்ல, அட்லீஸ்ட் ஸ்குவாட்லயாவது இருக்கணும்ல. அந்த மாதிரி ஒரு ரெப்யூட்டட் பவுலர் இப்ப நம்ம வந்து ஒரு டாப் 5 இந்தியாவில ஒரு ஒயிட் பால் பவுலர்ஸோ எப்படியோ நம்ம போட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பும்ரா இருப்பாரு, ஜஹீர் கான் இருப்பாங்க, இப்போ நேரா ஸ்ரீநாத் இந்த மாதிரி போட்டோம்னா ஷமி வருவார். அடுத்த பேர் ஷமின் தான் வரும் நமக்கு அடுத்து. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு பவுலருக்கு அது அட்லீஸ்ட் ஒரு ஸ்குவாட்லயாவது எடுத்து ஒரு ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் இல்லையா? மேபி கம்யூனிகேட் பண்றது மேபி பெட்டரா பண்ணிருக்கலாம்.
ஐ திங்க் பட் என்ன ஐ திங்க் அவங்க மூவ் ஆன் பண்றாங்களே, இன்ஜுரினால அவர் சரியா போடலையா, மேபி என்சிஏ கம்யூனிகேஷன் போயிருக்கலாம். என்சிஏலேருந்து அவங்களுக்கு ஃபிட்னஸ் கம்யூனிகேஷன் போயிருக்கும். அதை ஓப்பனாக சொல்லாமல் இருப்பாங்க. எல்லாத்தையும் ஓப்பனாக செலக்டர் சொல்ல மாட்டாங்க. பட் அந்த மாதிரி போயிட்டு அப்படி they would have decided to move on. மற்றவங்களுக்கு சான்ஸ் கொடுத்து செலக்டர்ஸ் பார்ப்போம். செலக்டர்ஸ் ஒன்னும் சொன்னாதனால தானே இவர் மைக்ல பிடிச்சி சொல்லிட்டு இருக்காரு. இல்லடா ஏதாவது அதான் சொல்லுங்க. எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச குரூப்னு ஒன்று இருக்கும். இப்போ ஒரு லீடர்ஷிப் மாறிச்சு, ஒரு செலெக்ஷன் குரூப் மாறிச்சு, ஒரு கோச் செலக்டர்ஸ் எல்லாம் மாறினாங்கன்னா பழைய இதெல்லாம் மாத்துங்க, நான் ஏதாச்சும் ஒருத்தனை கொண்டு வந்தேன் அப்படின்னு இருக்கணும் அப்படின்றதுக்காக பழைய குரூப் எல்லாம் வெளியே கொண்டு போயிட்டு புது குரூப் கொண்டு வர்றது. இப்போ மெஸ் ஹாஸ்டல் வார்டன்னா மெஸ் இதை மாத்துறது, இல்ல வேற ஏதாவது சப்ளையர் வந்து இப்போ செஃபை மாத்துறது, இந்த மாதிரி எல்லாரும் பண்றது தான். இப்போ அதே மாதிரி இவங்க வந்து ஒரு குரூப்பை ஃபுல்லா காலி பண்றாங்க. இந்த ரஹானே புஜாரா காலி பண்ணாங்க, ஷம்மி வரிசையை காலி பண்ணிட்டு இப்போ ரோஹித் கோலியும் காலி பண்ணிட்டா புதுசு ஃபுல்லா நம்ம இப்போ முன்னாடி பண்ணதுதான் இது. இப்போ இந்த இதே சேவா கம்பீர் இப்படிதான் இது பண்ணாங்க, அதே இது இப்போ பண்றாங்க. இது ஒன்றும் இட்ஸ் இட்ஸ் எல்லாம் இட்ஸ் ஆல் தேர் ஃபார் எவ்ரிபடி டு சி. பட் பண்றத கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்து பண்ணலாம். அப்படி அப்படியே பண்றது கொஞ்சம் அப்ரப்டா தெரியுது எல்லாத்துக்கும். இன்னொன்னு வந்து ரஹானே சொன்னது வந்து பிளேயர்ஸ் வந்து பயப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. பயப்படாதான் பிளேயர்ஸ் வேற என்ன பண்ண முடியும்? அவன் விளையாட முடியும், அவ்வளவுதான் பண்ண முடியும். இப்போ ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டு பார்த்து ரஹானே சொல்றது வந்து ஐ திங்க் 2021 டேல இருக்கிற மாடர்ன் கிரிக்கெட்டர்ஸ் வந்து கோச்சா இருக்கணும், ரீசென்ட்லி ரிட்டையர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அது மோர் ஆஃப் ரஞ்சி ட்ரோஃபில வந்து இந்த ரூல் இருக்குல்ல, ஐ திங்க் 8 இயர்ஸோ 10 இயர்ஸோ ரிட்டையர் ஆயிட்டு அந்த கூலிங் ஆஃப் பீரியட் இருந்த அப்புறம் தான் தே கேன் பிகம் செலக்டர்ஸ். அதுதான் மெயினா அவர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதான் பட் அவங்க ஒரு செட் ஆஃப் இப்ப எவ்ரிபடி ஹஸ் கிரிட்டிசைஸ் ஹர்ஷித் ராணா. இப்ப அதையும் கம்பீரும் சொல்லிட்டாரு, நீங்க வந்து தேவைன்னா என்ன இது பண்ணுங்க, எங்க ஆளுகளை எதுவும் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி. நான் என் வீட்டுல இருப்பேன், ஆபீஸ்ல இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி. நீங்க ஹர்ஷித் ராணா ஒன்றும் பண்ணாதீங்க, உங்க யூடியூப் சேனல் ஓடணுன்றதுக்காக என்ன சொல்லுங்க அப்படின்ட்டாரு அவரு. நான் அதுதான் சொல்றேன், ஹர்ஷித் ராணா கிரிட்டிசைஸ் பண்றது ஹர்ஷித் ராணா கிரிட்டிசைஸ் பண்ணல, உங்களை தான் பண்றாங்க. ஹர்ஷித் ராணா எதுக்காக கிரிட்டிசைஸ் பண்றாங்க, நீங்க வந்து பயஸ்தா எடுக்கிறீங்கன்னு தான் பண்றாங்கன்ற. சோ அவரு கிரிட்டிசைஸ் பண்றது they are criticizing கம்பீர், ஹர்ஷித் ராணா ஓட்டுறது. இந்த மாதிரி கன்சர்ன்ஸ் இப்போ வந்து இன்னொன்னு வந்து என்னன்னா, இப்போ ஆஸ்திரேலியால ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு வந்து இந்த வேர்ல்டு கிரிக்கெட் அசோசியேஷன் வச்சிருக்காங்க. கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாருமே, ஆக்டிவ் பிளேயர்ஸ் எல்லாருமே வச்சிருக்காங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்தியன் கிரிக்கெட் அசோசியேஷன் வந்து ரிட்டையர் ஆனவங்க மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ வந்து ஒரு குரூப் ஆஃப் பாடி ஒரு புட் ஃபோர்த் எங்களோட கிரீவன்ஸ் தான் யார்கிட்ட போய் பேசுவாங்க, யார்ட்டையும் பேச முடியாது. அதனால அவங்க தே நாட் ஏபிள் டு டூ எனிதிங். அந்த மாதிரி இப்போ கன்சர்ன் இருக்கு. இப்போ நீ சொல்ற மாதிரி இப்போ ஒரு ரூல் மாத்தணும்னா பிசிசிஐ முடிவு பண்ணி, இல்ல ரஹானே ரிட்டையர் ஆகி நீ சொன்ன மாதிரி 8 வருஷம் கழிச்சு பிசிசிக்கு வந்து அவர் ரூல் மாத்தினா உண்டு. அப்ப ரூல் மாத்திர மூட்ல இருப்பாரா, இல்லாட்டி அவர் பிடிச்ச பிளேயர் எடுக்கிற மூட்ல இருப்பாரான்னு தெரியாது நம்மளுக்கு. அவங்கவுங்களுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் த கேம் இருக்கும், அதுபடிதான் அவங்க போறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ ஷம்மி இப்போ எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து அவர் எடுத்துட்டு போறது தப்பு இல்லையே. ஆஸ்திரேலியால எஸ் ப்ரூவன் நல்ல பவுன்ஸுக்கு அவர் நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்காரு. ஸ்குவாட்ல எடுத்துட்டு போறதுல தப்பு இல்லையா. 1 or 2 கேம்ஸ் ஒரு வார்ம் அப் கொடுக்கலாம், அட்லீஸ்ட் அவர் என்ன ஆஃபர் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படிங்கிறப்ப யாரா இருந்தாலும் வருத்தமா தான் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு சிலருக்கு மட்டும் கிடைச்சிட்டே இருக்கும்போது அது சொல்லதான் செய்வாங்க. அது ஒரு டைமும் இப்போ கங்குலி வந்து தினேஷ் மோங்கியா கொடுத்துட்டே தான் இருந்தாரு, தோனி வந்து நிறைய பேர் கொடுத்துட்டே தான் இருந்தாரு. எத்தனை பேர் கொடுத்துருக்காரு அவரு, ஆர்பி சிங் கொடுத்தாரு, நிறைய பேருக்கு சான்ஸ் கொடுத்துட்டே தான் இருந்தாரு. அது நிறைய பேர் வந்திருக்கவும் செஞ்சிருக்காங்க. கங்குலிக்கு வந்து சேவாக், யுவராஜ், ஜஹீர் கான் எல்லாரும் வந்தாங்க. தோனி வந்து ஜடேஜா, ரெய்னான்னு நிறைய பேர் வந்தாங்க. அந்த மாதிரி தான் இப்போ இவங்க வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் கிரியேட் பண்ணும் அப்படின்னு பாக்குறாங்க. இப்போ சிராஜ் வந்து கோலின்னு சொல்றாரு, நிறைய பேர் ரோஹித் சொல்றாங்க. அந்த மாதிரி தான் இவங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க சொன்னது எல்லாருமே வந்து கேப்டன் கொண்டு வந்த பிளேயர், கேப்டன் கொண்டு வந்தது. அப்படி பார்த்தா நீங்க சாப்பல் வந்து நிறைய பேர் கொண்டு வந்தாரு. தோனி ஒரு ஃபியூச்சர் லீடர் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணாரு. நிறைய ஸ்ட்ராங் ஒப்பீனியன்ஸ் இருந்துச்சு அவருக்கு, சாப்பலுக்கு. அவர் வந்து கங்குலி இஸ் நாட் ஃபிட் இன் த கரண்ட் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு அவர் சொன்னாரு. அதெல்லாம் வந்து அவங்கவுங்க பண்ண ஒரு கிச்சடி தான், அவங்கவுங்க பண்ணி ஒரு கிச்சடி சாம்பார் வச்சுட்டு போயிட்டாங்க. சோ அதுதான் இது. பாப்போம் இனிமே. வந்து ஒரே ஓவர்ல 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அது மூணுமே கடைசி டெய்லண்டர்ஸா இருக்கலாம், பட் ஒரே ஓவர்ல முடிச்சிருக்காரு டெய்ல. அந்த டைம் அப்படி பண்ணது. ஏன்னா சாப்பல் வந்து டெண்டுல்கர் பேட் இந்த மிடில் ஆர்டர் அப்படின்னு ஃபீல் பண்ணாரு அவரு. இந்த மாதிரி எல்லாம் கால்ஸ் எடுத்திருக்காங்க இந்தியன் கிரிக்கெட்ல. ஸோ கோச்சஸ்னால. ஸோ எண்ட் ஆஃப் த டே டீம் ஜெயிச்சா ஓகே, நமக்கு நம்ம வந்து எண்ட் ஆஃப் த டே ஆஃப்டர் ஆல் ஃபேன்ஸ், அவ்வளோதான். நமக்கு இந்தியன் கிரிக்கெட்டை லாயலா ஃபாலோ பண்றோம், அதுக்கு ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம பேசுறோம். ஸோ வாட் எவர் இட் இஸ் பார்க்கலாம். இப்போ இவன் இது ஆரம்பிச்சிருச்சு ரஞ்சி டிராஃபி சீசனை.
தூபே வந்து இன்ஜோர்டு அந்த இதோட ஆரம்பிச்சாங்க மும்பை சீசன் ஓப்பனரு. மகாராஷ்டிரா அதில் பாதாளத்தில் இருந்தாங்க. ருத்துராஜ் கெய்க்வாட் வந்து காப்பாற்றி பாகுபலி எப்படி குழந்தைய தூக்குற மாதிரி தூக்கி இன்னைக்கு கொண்டு போயிருக்காரு. சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் குஷியாக இருக்காங்க. அதே மாதிரி இஷான் கிஷான் நேற்று வந்து ஈஷா யோகாவில் ஒரு ஃபோட்டோ போட்டார். இன்னைக்கு வந்து ஒரு செஞ்சுரி போட்டார். இப்போ வந்து அந்த மேட்ச்லேயும் வந்து ஜார்க்கண்ட் தமிழ்நாடோட ஆடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. இஷான் கிஷான் வந்து அடிச்சது வந்து அதே நேரத்துல குர்ஜீத் சிங் அந்த மேட்ச் 3 விக்கெட் எடுத்திருக்காரு இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் டே. 4 மேட்ச் ஸ்கோர் ஆமா. பண்ணிருக்காங்க. மெயினா ம். வந்து மகாராஷ்டிரா வந்து அவங்க கேரளா இஸ் ப்ரூவிங் தியர் டாக் ஆஃப் பாஸ் பவுலர்ஸ். நிறைய பேர் வாக் அவுட் பண்ணாங்க. ஈவன் லைக் கடைசியில ஃபைனல் கூட இப்போ பண்ணிட்டு இருந்தாங்க. வெளி வெல்ல ஃபர்ஸ்ட் 46 பாலுக்கு வந்து பேட்ல இருந்து எந்த ரன்ஸும் எடுக்கல. ஒய்டு பைஸ் ஒய்ட்ல போன ரன்ஸ் தான் இருந்துச்சு. 5 for 5 இருந்தாங்க. எல்லாம் 4 பேர் டக் அவுட் வேற இதுல. அதுக்கப்புறம் தான் வந்து கெய்க்வாட் ஏதோ காப்பாற்றிக்கிறதுனால. ஸோ அதனால இட்ஸ் குட் ஸ்டார்ட் ஃபார் கேரளா. பார்ப்போம். நிறைய பேர் இந்த இது ப்ரூவ் பண்ண நிறைய பேர் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த 5 சைக்கிள் வெற்றி வச்சுதான் அந்த அடுத்த டெஸ்ட் போடுறாங்க. ஆப்பிள் டாம் அவர் சூப்பரா போடுறாரு. அவருக்கு இருக்க ஒரு ஃபியூச்சர் நான் நினைக்கிறேன். ஆப்பிள் டாம் செமையா போடுறாரு. மட்டும் பாத்தியா? பார்த்தேன். பட் அதான் ஷார்ப்பா நல்லா பேஸ் இருக்கு. பட் ஆனால் நம்பர்ஸ் வைஸ் பேஸ் இல்லை. பட் ஹைட் எல்லாமே இருக்கு. பட் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணா சான்ஸ் இருக்கு. பட் ஆனா நல்ல ப்ராஸ்பெக்ட் தான் அவரு. அவர் தான் கெய்க்வாட் விக்கெட் எடுத்தது கடைசி அவர் தான் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். நல்லா ஒரு மாதிரி அடிச்சுதான் போடுறாரு. பார்ப்போம். இவங்க வந்து பஞ்சாப் வந்து 232 ஆல் அவுட். பஞ்சாப் வந்து ஒரு மான்ஸ்டர் T20 டீமா உருவெடுத்துட்டாங்க. அது வந்து நம்ம பார்த்தோம் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா வந்து எக்ஸ்ட்ராடினரி. அவங்க இப்போ வெளியே வேற கண்ட்ரிக்கெலாம் போய் மேட்ச்லாம் ஜெயிச்சுட்டு வந்தாங்க டூர் பண்ணி. பட் ஆனால் ரெட் பால்ல பார்த்தேன்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரொம்ப T20 போயிட்டும் இவங்க வந்து இன்னைக்கு ஒரு மாதிரி இது பண்ணி தான் போனாங்க. உதய் சாகரன் அவர் பழைய அண்டர் 19 கேப்டன். அவர் மட்டும் 75 ரன்னு. மற்ற யாரும் இந்த நேயல் வதேரா, நமந்தீர் எல்லாம் ஐபிஎல் பிளேயர்ஸ். உங்களுக்கு பிரப் சிம்ரன் அன்பார்ச்சுனேட்லி யாருமே வந்து ரமன்தீப்பும் மேட்ச் நினைக்கிறேன் வெளியே உட்காந்தாங்க. ரமன்தீப்பும் உம்ரான் மாலிக்கும் வெளியே உட்காந்தாங்க. நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க எந்த டீமுக்கு விளையாடுவாங்க அவங்கன்னு. 2 பேருமே நீங்க வெளியே உட்காந்துட்டாங்க. இருந்தாலும் விளையாடியும் சான்ஸ் கொடுக்க மாட்டேன்றீங்க, விளையாடலையும் சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ரமன்தீப் இதுதான் பண்ணுவாரு. பட் அதான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தான் பார்ப்போம். இவங்க ஆக்சுவலா தமிழ்நாடு வந்து இன்னும் 2-3 பிளேயர்ஸ் இன்னும் இன்ஜுரி இருந்து கம்ப்ளீட்டா ரிகவர் ஆகலன்றாங்க. அஜித் ராம் ஸ்பின்னர் அவர்லாம் வந்து இன்னும் இன்ஜுரியில இருக்காரு. அஜித் ராம் வந்து கன்னு வெற்றி. சாய் கிஷோர் எப்படி நீங்க ரேட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு அஜித் ராம் கன்னு. அவரை வந்து சம ப்ராஸ்பெக்ட் அவரும். அதான் ஸோ மைட் ஃபர்ஸ்ட் ரவுண்டு கூட ஃபிட்டா இருக்க மாட்டாரு. ப்ராப்ளி செகண்ட் ரவுண்ட், ஐ மீன் நெக்ஸ்ட் இயர் தான் வருவாருன்ற மாதிரி சொல்றாங்க. டெல்லியும் வந்து 250 அடிச்சிட்டாங்க. யாஷ் துல் வந்து டக்கு ரீவேம் பண்ணி வரேன்னாரு. அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு அடிக்கல. ஆயுஷ் பதோனி 50 அடிச்சிட்டாரு. ஆயுஷ் தொசேஜா அவர் ஒரு 97 பேட்டிங்கு. டெல்லி வந்து நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணாங்க இன்னைக்கு. வேற என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கு மட்டும் உங்ககிட்ட? மாத்ரே அவரும் ரஹானே 2 பேருமே 20 அவுட்டு. சர்ஃப்ராஸ் கான் 40 மேல அடிச்சிருக்காரு. ஆனா ரன் அவுட் ஆயிருக்காரு. முஷீர் கான் ஓப்பனிங் இறக்கிருக்காரு. அவுட் ஆயிட்டாரு. அவர்தான் அவரோட ரொட்டீன் ஸ்பாட் அது கிடையாது இல்ல. அவர் ஷர்துல் தாக்கூரோட மூவ், ஸ்ட்ராட்டஜிக் மூவ் நினைக்கிறேன். ஓப்பனிங் இறக்கி விட்டாரு. கேப்டன் ஷர்துல் தாக்கூர் இருக்காரு. அப்படி தாக்கூர் பத்தி பேசுறதுனால நீங்க அப்படி கூட தாக்கூரை பத்தி அதை சொல்லுங்க முதலாளி, நீங்களே சொல்லுங்க. எல்எஸ்சி வந்து அவரை வந்து மோஹ்சின் கானை ரிலீஸ் பண்ணிட்டு அவரை ரீடைன் பண்ணுவாங்க. இன்ஜுரி தான் சைன் அப் பண்ணியிருந்தாங்க அதுக்கு. ஸோ அப்படியே வந்து ரீடைன் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு எல்எஸ்சியில வந்து நியூஸ் வந்திருக்கு. லார்டு தான் வந்து ஆக்சுவலா ஜஹீர் கான் தான் கூப்பிட்டு வந்தார் அந்த டீமுக்கு. இப்போ ஜஹீர் கானே இல்ல அப்படின்னா அதோட சேர்த்து இவரையும் அனுப்பிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது இவர் ஓனரை பொறுத்து இருக்கு. ஓனர் என்ன மூட்ல இருக்காரு, இல்ல அடுத்து லேங்கர் என்ன சொல்றாரு பொறுத்தாங்க. லேங்கரே மூல இருப்பாரான்னு தெரியலையே. பாப்பா என்ன பண்றாங்கன்னு. மோசின் கான் என்ன சொன்னீங்க? மோசின் கான் ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு. மோசின் கான் வந்து விளையாடி ஐ திங்க் 1 வருஷம் ஆக போகுது.
ஐ மீன் அந்த ஐபிஎலுக்கு முன்னாடி ஒரு வருஷம் விளையாடல, அது வேற கதை. பட் அதான் அவரு தெரில, அவரு ரெகுலரா விளையாடல, அவர் லாங் டேர்ம் இன்ஜுரியில இருக்காரு. எதுவும் நடுவில் விளையாடாம திடீர்னு அப்போ வந்து ஃபிட் ஆகிட்டுலாம் விளையாட முடியாது இந்த ஏஜ்ல. ஐ திங்க் அவர் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பாப்போம் ஐ என்ன திங்க் பண்ண ஷர்துல் போறாங்க. தாக்கர் நானும் ரீடைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க வந்து எதனால? மயங்க் யாதவ், மயங்க் மோஷன் யாதவ் கான் எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒருத்தர்னாச்சும் இருக்கணுமே. அந்த பிரின்ஸ் யாதவையும் ஷர்துல் தாக்கரையும் ரீடைன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்ஜுரி ஆகாம கொஞ்சம் போடுறதுக்கு ஆவரேஜா போட்டாலும் லைக் வச்சுட்டு அதுக்கப்புறம் மிச்ச காசை வச்சு உள்ள போய் எடுத்து பார்ப்போம். இப்போதைக்கு ஒரு பேக்கப்பா அவர் என்ன 4 ஏதோ கான்ட்ராக்ட் பேசினார்ல, 4 or 3 பேசினார். ஸோ 3 ரீடைன் பண்ணிட்டு பிரின்ஸ் யாதவ் ஆல்மோஸ்ட் நான் பேஸ் ப்ரைஸ் தானே 30 lakhs. அவரும் நல்லா தான் போட்டாரு. ஸோ டீசென்ட் எனஃப். ஸோ அந்த மாதிரி ஒரு 2 இதை வச்சுட்டு இவங்களை ரிலீஸ் பண்ணிட்டு மேபி தே கேன் கோ ஃபார் மயங்க் யாதவ் அகைன். மயங்க் யாதவ் திருப்பி எடுத்து திருப்பி உட்கார வைக்கிறதுக்கா பாப்போம். திரும்ப ரிஸ்க் எடுக்கிறதுனா போகலாம். கேகேஆர் எடுப்பாங்க பாரு மயங்க் யாதவ். இல்ல அவங்க இந்த ஷமிக்கு ஆல் அவுட் போறதா நான் பார்த்தேன் இதுலயோ. அதான் ஷமிக்கு போவாங்க. அதான் இவங்க நாகர்கோட்டி இந்த மாவி சிவம் மாவி எடுத்துட்டு ஐ திங்க் இந்த இன்ஜுரி ப்ரோன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இப்போவே உம்ரான் மாலிக் இது பண்ணியிருக்காங்க. அதான் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இது இருக்கு, ஒரு அவங்க ஒரு இதுல இருந்து கொண்டு வருவோம் அப்படின்னு அந்த இது அப்படிலாம் டெவலப் பண்ணி ஒரு யங்ஸ்டரை டெவலப் பண்ணி அவர் ரீடைன் பண்ணாம வெங்கடேஷ் ஐயரை ரீடைன் பண்ணி விட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி வேணா டெவலப் பண்ணி விடுவாங்க. வந்த பிளேயரையும் விட்டுட்டாங்க, அதுக்கப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயரையும் விட்டுட்டாங்க அன்பார்ச்சுனேட்லி. சரி, இப்போ இவங்கெல்லாம் நல்லா அடிச்சிருக்காங்க ப்ராஸ்பெக்ட்ஸ். தேவதத் படிக்கல் ஒரு 96, கருண் நாயர் என் தலைவன் 73, கிரிக்கெட் கிவ் மீ அனதர் சான்ஸ் அவர் ஒரு 73, ரவிச்சந்திரன் ஸ்மரன் வேற ஒரு 66 அடிச்சிருக்காரு. பாப்பா என்ன ஆகுதுன்னு. மயங்க் அகர்வால் 2 ரன்ல அன்பார்ச்சுனேட்லி ஆமா ஆமா சைன் பண்ணாங்க. ஆமா ஆமா ஆர்சிபி ட்ரையல்ஸ் போனாரு, பட் எஸ்ஆர்எஸ் தான் சைன் பண்ணாங்க. ஸோ இதுதான் இப்படி போயிட்டு இருக்கு விறுவிறுப்பா. நம்மளோட டொமஸ்டிக் சீசனும் ஆரம்பிச்சிருச்சு. ஐபிஎல்லும் வந்து ரிட்டன்ஷன் டாக் இன்னும் போக போக இன்டென்சிஃபை ஆகும். பாப்பா என்ன ஆகுதுன்னு. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அப்டேட்டட் நியூஸ் நாங்கள் தரோம், சிறப்பாக நச்சுன்னு அடிக்கிறோம் நாங்கள். அதுக்கப்புறம் இந்தியா வந்து ஆஸ்திரேலியா கிளம்பி ஃப்ளைட் ஏறி போயிட்டாங்க, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். அதையும் நம்ம பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். செலக்டர்ஸ் பண்ணுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வியூவர்ஸ், அதையும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. பாப்பா என்ன ஆகுதுன்னு. நீங்கள் ஏதாவது சொல்றதுன்னா சொல்லுங்க, முதலாளியும் மட்டும் we can close. அதான் we'll be back with more video and we'll keep updating you. We'll sign off with this. Your taste. Bye.